friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். அதே நேரம் இது செய்ய தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ஜவ்வரிசி, அதாவது 100 கிராம் ஜவ்வரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2-3 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி ஊற வச்சிருக்கேன். ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சாதான் சீக்கிரமாக வேகும். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி, அதாவது 500 ml தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ, இல்லைனா வந்து ஜவ்வரிசி கீழே ஒட்டிடும், அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது வந்து வெள்ளை கலரில் இருக்குல்ல, இது வந்து கண்ணாடி மாதிரி ஆகுறது வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த வெள்ளை நிறமெல்லாம் போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகியிருக்கு. எப்படி இருந்த ஜவ்வரிசி இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பால் சேர்த்துடலாம். 500 ml பால், அதாவது 2 கப் பால். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பாயாசம் நல்லா க்ரீமியாக இருக்கும். பாலை கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து வேகட்டும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரெடியாகியாச்சு. கடைசியாக நம்ம முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாமை தோல் உரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறானதும் உலர்ந்த திராட்சை சேர்த்து, திராட்சை கொஞ்சம் பலூன் ஆனதும் இதை எடுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துற வேண்டியது தான். கூடவே கொஞ்சம் ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன் நல்லா வாசனைக்காக. அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ, இது வந்து கலருக்காக தான், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் குங்குமப்பூ சேர்த்ததுனால கலர் வந்து கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்குது. நம்ம சேர்க்கலனா வெள்ளை கலரில் இருக்கும். டடா, நம்மளோட சுவையான ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.